السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுடைய மதத்தின் மீது கொண்ட அந்த ஈடுபாட்டினை, பக்தியினை, தங்களுடைய கடவுளுடைய பெயர்களை அவர்கள் துதிபாடுவதன் மூலமாக தன்னுடைய பக்தியை காட்டுவது. கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கொண்டால் இயேசு என்ற பெயருடைய பெயரை பயன்படுத்துவார் ஜெபம் செய்கிறவர்கள். இந்து மத சகோதரர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கடவுள்களை ஒரு கஷ்ட காலங்களில் துதிபாடுவதை, தியானம் செய்வதை பார்ப்பவர். அது அவர்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு சொல்லி தருகிறான், நீங்க சாப்பிடுறதா இருந்து கூட அல்லாஹ்வுடைய பேர் அது அறுக்கப்பட்டாதான் நீங்க சாப்பிடணும் தான். உன்னுடைய வயிற்றுக்குள் நுழையக்கூடிய அந்த உணவு கூட திக்கரோடு நுழையும், அல்லாஹ்வுடைய பேர் அதுல இருக்கணும். அப்படிங்கிறத வலா தகுலு, உங்களுக்கு அனுமதியே கிடையாதுங்கிறான். அல்லாஹ்வுடைய பேர் எப்பொழுது அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படலையோ, அல்லது ஒரு முஸ்லீம் அறுக்கலையோ, ஒரு முஸ்லீம் அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் இருக்கு. உண்மையான முஸ்லீம்னா அல்லாஹ்வுடைய சிந்தனையில தான் இருக்கு. பாத்ரூம்ங்கிறது யாரு குடியிருக்கிற இடம்? சைத்தான்கள் குடியிருக்கிறோம். ஆம்பளை சைத்தான், கெட்ட பொம்பளை சைத்தான் குடியிருக்கிற இடம். அங்க போய் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய மறைவான இடத்துல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆடைகளை களையிறோம். பாத்ரூம் போகும்போது நம்ம நம்முடைய உடல்களுடைய மறைவிடத்துல திணி அகட்டினாதான் பாத்ரூம் போக முடியும். அப்ப அங்க யாருடைய பார்வைகள் இருக்கு? சைத்தானுடைய பார்வைகள் நம்முடைய மறைவிடத்தை பார்க்கணும் இல்லையா? நாம சுத்தம் செய்த வரைக்கும் நம்முடைய மர்மஸ்தானத்துல இருந்து ஆடையை என்ன செய்யறது இல்லை, அந்த இடத்துல படுறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஷைத்தான்கள், சாதாரணமான கண் இருக்கு, அந்த கண் அது மனிதனுடைய கண்ணுக்கே இந்த கண் திஷ்டில எஃபெக்ட் இருக்கு. அப்போ ஷைத்தானுடைய கண்ணா இருந்தா அது எவ்வளவு பெரிய கொடுமையான எஃபெக்டா இருக்கு. அதுவும் நம்முடைய மறைவான இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் எவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாமே சைத்தானுடைய கண்களுடைய பார்வை. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்கள் பாத்ரூம் போகும்போது உங்களுடைய மறைவான இடத்தை சைத்தானுடைய கண் படாம இருக்கணுமா, பார்க்காம இருக்கணுமா, அவன் கண் குருடாக்கணுமா? ஒரே ஒரு வழி, நீங்க உடையை நீக்கும் போது பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. என்ன சொன்னாங்க? சத்துமா பைன ஆயும் ஜின்னி அவுராத்தி பனி ஆதம், ஆதமுடைய மகனுடைய மறுவேடங்களை, மர்மஸ்தானங்களை ஜின்களுடைய கண்களுக்கு பார்வையிடாமல் திரையாக ஆக்குவது, குறை கூட ஆக்குவது நாம் சொல்லும் போது பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்றதுதான். அப்போ நம்முடைய ஷைத்தானை நாம அட்டாக் பண்ணணும்னா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ரு தான் நம்மளை பாதுகாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்தோழர்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வானவர் தான் யார் குரலில் பேசுகிறார், வானவர் யார் நாக்கில், உமருடைய நாக்கில் பேசுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய பேசுனா கூட ஒரு பவர் இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதே மாதிரி குரலுக்கு மரியாதை போல அவர்கள் விரலுக்கும் மரியாதை. அவருடைய காலத்துல ரோம் நாட்டு மன்னர் சீசர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ரோமானிய மன்னருக்கு ரொம்ப நாளா நெடுந்தலைவலி. இன்னைக்கு தலைவலி, கண்ணாடி, தலைவலி மாத்திரை, வலி மாத்திரை எல்லாமே வந்துருச்சு. டாக்டர் என்கிட்ட சொன்னார், நரம்பின் மூலமா வைத்தியம் பண்ணா 1/2 மணி நேரத்துல உனக்கு வேலை செய்யும். அதே சமயத்துல நீ உடம்புல ஊசியாக போட்டா 1 மணி நேரம் வேலை செய்யும். மாத்திரையா நீ போட்டா உனக்கு 2 மணி நேரம் வேலை செய்யும். எவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு பாருங்க, மெடிசன் எவ்வளவு முன்னேறிட்டு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் வலிக்கு நிவாரணம் கிடையாது, பொறுமையா இருக்கணும். நாள்பட்ட மருந்துலதான் குணமாகும். தலைவலி தாங்க முடியாம ஊரில்லானு எத்தனையோ வைத்தியம் பண்ணார் அந்த ரோமானிய மன்னர் சீசர். கடைசியில கலீஃபா உமர்லானு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார், எனக்கு தலைவலிக்குது, ரொம்ப நாளா வைத்தியம் பண்ண எங்க நாட்டுல ஒரு தொப்பி அனுப்பி வச்சிருக்கார். என்ன ஆச்சரியம் என்னன்னா, தொப்பியை போட்டவொன்னு தலைவலி கழுத்துனா உடனே இல்லை, இது மேஜிக் தொப்பி மாதிரி இருக்குத அப்படின்னு சொல்லி
அந்த தொப்பியை சோதனை பண்ணி பார்த்தா அந்த தொப்பிக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன வரி இருந்தது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய 3 பேர் அதுல இருக்கு. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல்லாஹ் 3 பேர் இருக்குல்லங்க. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அதுல இருந்தது பாருங்க. அது உடனே இன்னைக்கு நிறைய பேர் தொப்பி விற்கிறவங்க எல்லாம் அந்த அந்த எம்ப்ராய்டு பண்ணி பிஸ்மில்லா எம்ப்ராய்டு பண்ணியே கொண்டு வரலாம். அந்த பவர் இருக்கா? யாருடைய குரலுக்கு மதிப்பு இருக்கிறதோ அவருடைய விரலுக்குத்தான் மதிப்பு. யாருடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கிறதோ அவருடைய எல்லா அங்க அசைவுகளுக்கும் மரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் போனாங்க. போகும்போது சொர்க்கத்தை எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சொர்க்கத்தினுடைய நதிகளை சுத்தி பார்த்தாங்க. சொர்க்கத்துல 4 நதி இருக்கு. பாலாறு, தண்ணீர் ஆறு, மதுவாறு, தேனாறு 4. கேட்டாங்க, யார சொல்ல இந்த நதி எல்லாம் எங்க போகுது? தாமரப்பன் எங்க இருந்து வருது? பாபநாச அணையில இருந்து. எங்க போயிருது? ஏரல் மார்க்கமா போய் கடைசியில என்ன செய்யுது? கடலுக்கு போகுது. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நதியும் ஒரு இடத்துல இருந்து வருது, ஒரு இடத்துக்கு போகுது. கங்கை நதி எங்க வருது, எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு தெரியும். இந்த 4 நதி எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு. அப்புறம் சூழ்நிலை சொன்னாங்க, யார சொல்லா இந்த 4 நதியும் போற இடம் தெரியும், ஆனா வர்ற இடம் எனக்கு தெரியாது. இந்த 4 எங்க போகுதுன்னா ஹவுனுல் கௌசர், நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீர் தரா கொடுப்பாள், அதுல எல்லாத்தையும் தண்ணீர் சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்தை நோக்கி போகும். ஆனா எங்க இருந்து வருதுங்கிறத நீங்க அல்லாட்ட கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துவான். நீ துவா செய்யுங்க, அல்லாட்ட துவா செய்தான். ஒரு வானவர் வந்தார், கண்ணை பொத்துங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு கண்ணை பொத்துனாங்க. இப்ப கண்ணை திறங்க, ஒரு மரத்துக்கு பக்கத்துல திறந்து பார்த்தா மரம். அது பக்கத்துல ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையினுடைய கதவுகள் அது ஒரு வைரத்தால் செய்யப்பட்டது. கல்லெல்லாம் வைரக்கல். கதவு பார்த்தா தங்க வாசல், சிவப்பு தங்கத்தில் வாசல், பூட்டு போடப்படுது. பார்த்துட்டு இவங்க திரும்ப போனாங்க. என்ன உள்ள போகலையா? பூட்டு போட்டிருக்கேன், நான் எப்படி உள்ள போக முடியும்? சாவி உங்கள்கிட்ட இருக்கு. எங்கிட்ட எங்க இருக்கு? பூட்டினுடைய சாவி தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொன்னா அந்த பூட்டு திறந்துடும். அதுதான் எல்லாத்தையும் சாவி இருக்கு. நம்மகிட்ட தான் சாவி இருக்குல்லங்க. திறந்தாங்க, திறந்துச்சு. உள்ள போனாங்க. உள்ள 4 தூண் இருந்தது. அந்த கட்டிடம் அந்த மாளிகை எவ்வளவு போயிட்டதுன்னா உருண்டை வடிவத்திலான ஒரு மாளிகை. இணைவு இடங்கள்லாம் பாருங்க. பைத்துல் முகத்தஸ் எப்படி கட்டப்பட்டு உருண்டை வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவி ஒரு உருண்டை வடிவத்தில் குப்பா கட்டப்பட்டிருக்குல்ல. அஜ்மீர் ஷெரீஃப் பாருங்க, அஜ்மீர் ஜெய்ப்பூர்ல ஷாஜாம் ஜித்தி அஜ்மீரி அவர்களுடைய நினைவு உருண்டை வடிவத்தில் கட்டப்பட்டது. பிரம்மாண்டமான குப்பாக்கள் காயில் படுத்தது பாருங்க. 150 வருஷம் கட்டப்பட்டது, உருண்டை வடிவத்தில் கட்டப்பட்டது. எந்த அளவுனா அதனுடைய இந்த பூமியில் உள்ள அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து அந்த மேல வச்சா கூட ஒரு குருவிமா தான் இருக்குமா. அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமானது பாருங்க. அப்படிப்பட்ட அதுல உள்ள பார்த்தாங்க 4 தூண். இந்த 4 தூண்ல அந்த 4 தூணுடைய கீழ இருந்துதான் அந்த தண்ணி போகும். ஒரு தூண், அது தூண்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டது. தப்சீர்ல எழுதியிருப்பாங்க ரூஹுல் பயானுடைய ஆசிரியர். முதல்ல அல்லாஹ் தண்ணீர் எதுல இருந்து? பிஸ்மில்லாஹ்வின் பால இருந்து தண்ணி. அல்லாஹ்வுடைய ஹால இருந்து எது வருது? பாலாறு. அர் ரஹ்மானுடைய மீம்ல இருந்து என்ன வருது? மதுவாறு வருது. ரஹீமுடைய மீம்ல இருந்து தேனாறு. அப்பதான் அல்லாஹ் சொன்னா, யார சொல்லலாம், உங்களுடைய உம்மத்துமார்கள் சமுதாயத்துல யாரெல்லாம் இந்த பிஸ்மியில் இருக்கக்கூடிய 3 பேரை கொண்டு என்னை நினைக்கிறார்களோ, யார் மன் தக்கரணி என்னை யார் நினைப்பார்களோ, இதுல என்னுடைய 3 பேரை சொல்லியிருக்க, ரஹ்மான் ரஹீம், எவ்வளவு பெரிய பேர் அதெல்லாம். அந்த பேரை கொண்டு யார் என்னை நினைப்பார்களோ அவர்களுக்கு இந்த 4 தண்ணிகளை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னாலே நம்ம வாழ்நாள நிறைய பிஸ்மியை நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு காலண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ராகு நல்ல நேரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆக அந்த நேரத்தை இன்னைக்கு ஜோசியக்கன்னு சொன்னா எவனுமே நல்லா இருந்ததா இல்லை, அவனுக்கே ஜாதகம் சரியில்லை. அவன் எப்படி அடுத்தவங்க ஜாதகம் சொல்ல முடியும்? உலகத்திலே எல்லா காரியமும் தரித்திரியமா இருக்கிறது என்றால் அது பிஸ்மி சொல்லப்படவில்லை, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படாவிட்டால் தான் அது தரித்திரத்தில் முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உஹது போர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வெற்றி பக்கத்துல வந்து கடைசியில தோல்வியில முடிச்ச போர். கை கெட்ட அளவுக்கு வெற்றி வந்தது, கடைசியில படுகாயத்தோடு அந்த போர் பயங்கரமான 70 பேர்
குறிப்பாக ஹம்சா ரலியல்லாஹு பயத்தை கிழிக்கப்பட்டு துண்டு துண்டாக, அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹுலாம் கொத்துக்கறி மாதிரி கொத்தப்பட்டு அப்படியே கயிறுல கவாப்பு ஹஜ் பெருநாள தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டு போயிட்டான். யார? அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அவர் தலைமையில தான் முதல் அணி இஸ்லாத்துல வெற்றி கொள்ளப்பட்ட சின்ன படையில் அவர் தான் முதல்ல இஸ்லாத்துக்கு தளபதியா போனவர். அந்த அளவு ஒரு கொடுமையாக முடிந்த அந்த போர் ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ்வை நோக்கி எல்லாரும் அடிக்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாலி ஹாவுலாஹி ரஜுலுன், இதோ இனி அடிக்க வர்றாங்க, யாரா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல சின்ன மலையில தல்ஹா ரலியல்லாஹு நின்னாங்க. யாரும் சொல்ல, நான் போட்டுமா, நீங்க நில்லுங்க, நீங்க அந்த இடத்துக்கு போவாதீங்க. அதுக்கு பக்கத்துல மதீனாவுடைய 12 சஹாபாக்கள் இருந்தாங்க. நான் போகுமா நாயகமே, நீங்க போங்க. யாராவது போனாரு, அவர் செய்தாங்க. அடுத்து எல்லாம் இருந்தாங்க. இவங்களை தடுக்கிறதுக்கு யாராவது உங்கள்கிட்ட இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்குமே டார்கெட் ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ்வை அழிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் டார்கெட்டா இருந்தது. இல்ல இவனை அடிக்க வர்றாங்க, இவங்க தாக்குறதுக்கு யாரும் இல்லையா? தல்ஹா நான் போட்டா நாயகமே, நீங்க அப்படி இருக்கீங்க. கடைசியில 12 பேர் ஒவ்வொரு ஆளுமே அந்த இடத்துல செய்ய. கடைசியில அப்புறம் நெருங்கும் பொழுது யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி, நான் யாருமே இல்லையா, இங்க எல்லாரும் போயிட்டாங்களே, எல்லாரும் சொன்னாங்க போங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் கையால, காலால, உடலால கடைசியில தடுத்து 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 தன்னுடைய உடம்புல உள்ள இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயர்கள் கூட, காரட் பால் கிரிக்கெட் விளையாடுறது கூட தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய மறுமுறுக்கு கூட பேடு போட்டிருப்பான், ஹெல்மெட் போட்டிருப்பான். பாஸ்ட் பால்ல செத்து போயிடக்கூடாது. ஏன்னா எத்தனை பேர் இறந்து போயிருக்கான் தெரியுமா? மூக்கல அடிச்சுமே கோமால போனவங்க எத்தனை பேர் இருக்கானா இல்லையா? தன்னுடைய உடம்பை தேப்பி நெஞ்சு உட்பட என்ன செய்யிருப்பான். நீ பாத்தீங்கன்னா அவனுடைய பிளேயர் உள்ள போனா என்ன உடம்புல உள்ள எல்லா கவசம் போட்டு உள்ள போய் இறங்குவான். எங்கன்னா அடிச்சாலும் அவன் தப்பிக்கணுக்காக. அப்படியே அந்த காலத்துல இருந்தது. உடம்பு முழுவதும் சின்ன பின்னமாக, கையெல்லாம் அப்படியே கூடையா ஆயிடுச்சு. கூடை பாருங்க, கூடை எப்படி ஓட்டை இருக்கும், அது மாதிரி கூடையாக அப்படியே தொங்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டம் தாங்க முடியாம நீங்க நிறைய பேர் என்ன செய்யறான், இன்ஜெக்ஷன் போட்டு விளையாடுறான். இன்ஜெக்ஷன் போட்டு என்ன செய்யற, வலி தெரியாம இருக்கிறதுக்கு வலி மாத்திரை போட்டு விளையாடுறான். எந்த வலியில துடிச்சாங்க, என்ன கத்துனாங்க, ஹசி ஹசி, எனக்கு தாங்க முடியலையே தாங்க முடியலன்னு கத்துனாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா தல்ஹா லவ் தக்கர்த இஸ்மல்லாஹ் வ தக்கர்த பிஸ்மில்லாஹ், அல்லாவே, யா அல்லாவே, நீ அல்லாவை சொல்லி நீ கூப்பிட்டு இருந்தால் மலக்குமார்கள் அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் தூக்கி கொண்டு போய், சில நேரத்துல வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் இறங்கி தூங்குதா இல்லையா, காப்பாத்துதா இல்லையா, அது மாதிரி வானவர்கள் உங்களை தூக்கி அப்படியே ஆகாயத்துல வச்சு காப்பாத்தி இருப்பாங்க. சொல்றாங்க, நீங்க சொல்லியிருந்தால் பிஸ்மில்லா இஸ்முல்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஆண்டவா நீ கட்டியிருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை வானத்துல ஆகாயத்துல தூக்கி வச்சு அந்த ரங்கத்திலேயே உட்கார்ந்துருப்பீங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு வானத்துல பறந்து ஆகாயத்திலே இருப்பாங்க. ஏன்னா காத்த அல்லாஹ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வசதி பண்ணி கொடுத்திருந்தான். ஒரு பிஸ்மிக்கு ஆகாயத்தில இருந்து உங்களுக்கு அசுர உதவி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஐயமா ததுவும் பலவோ அஸ்மாவுல், அல்லாஹ்வுக்கு எவ்வளவோ அழகான பேர்கள் இருக்கிறது. நீங்க பேர் வைக்கும் போது அல்லாஹ்வுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறான். அல்லாஹ்வுக்கு பேர் சொல்ல அழகான பேர் இருக்கிறது. உலகத்துல அல்லாஹு ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகன். இன்னைக்கு இந்து மக்கள் சொல்லுவாங்க முருகன் என்றால் அழகன், அவங்களுக்கு அழகன், அதுக்கு அதனாலதான் முருகன் பேர் வைப்பாங்க. ஏன்னா அது தமிழ் கடவுள் அழகன் அவங்க அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அழகான பேர் இருக்கு. பேர் வைக்கணும்னா இந்த பேர்லாம் விட்டுட்டு இந்த தென்னாப்பிரிய காரணமா, இந்த பிரிட்டன் காரணமா, இந்த ஜப்பான் காரணமா பேர் வைக்கிறானா இல்லையா அர்த்தம் தெரியாம அதே மாதிரி பேர் வைக்கிறான் இன்னைக்கு நம்ம. அதனாலதான் பாருங்க, ஒரு சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். அல்லாஹ்வுடைய பேரை நம்ம வைக்கும் போது கூட நீங்க பாருங்க, சஹாபாக்களுடைய பேரை பாருங்க, நிறைய பேர் அப்துல்லாவா இருக்கும், நிறைய பேர் அப்துல் ரஹ்மான் ஆயிரும். அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அப்துல்லா அப்துல் ரஹ்மான். பேர் சொல்லும் பொழுதே ஒரு பெருமை வேணுமா என்னங்க நாளைக்கு மறுமையில? அப்ப அல்லாஹ்வுடைய பேர், நபிமார்களுடைய பேர் எல்லாம் பாருங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இஸ்மு அழகான பேர். ஒரு சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கிராஸ் பண்ணி போனாங்க. அந்த மனிதர் யா ரஹ்மான் ரஹீமீன், யா ரஹ்மான் ரஹீமீன், யா ரஹ்மான் ரஹீமீன். இது அல்லாஹ்வுக்கு ஐஸ்வர்ய வார்த்தை. அருளாளருக்கெல்லாம் அருளாளனே, கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனே, பாசமுள்ளவருக்கெல்லாம் பாசமான. இன்னைக்கு சொல்றான் ஏழைகளின் தந்தையே, இரக்கத்தின் சிந்தனையேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு பேசுவோம் ஐஸ் வைக்கிறான். உண்மையிலேயே ஐஸ் வைக்க தகுதியானவன் யாருங்க? அல்லா தானங்க. யா ரஹ்மான் ரஹீமீன், அருளாளருக்கெல்லாம் அருளாளனே. இதுல என்ன பொய் இருக்கு? இதுல என்ன பொய் இருக்கு? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாளாவது மழையை நிறுத்திருந்தா, ஒரு நாள் சூரியனை நிறுத்திருந்தா, ஒரு நாள் வேற ஏதாவது ஒண்ணு நமக்கு மலத்தை போவாம மலத்தை நிறுத்திருந்தா, மூச்சை ஒழுங்கா போவாம மூச்சை நிறுத்திருந்தா, ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடாம செமிக்க விடாம நமக்கு சீர்த்திட்டா, ஒரு நிமிஷம் நமக்கு மூச்சு ஒழுங்கா போட நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு மூத்தரை ஒழுங்கா போடலாம் என்ன ஆகும்? ஒரு நாள் பாத்ரூம் போடலன்னு நம்ம நிலைமை என்ன ஆகுங்க? திருச்சி பாருங்க, கிச்சியும் பம்பிங் ஆகாட்ட என்ன ஆகும்?
எவன் தொழுதாலும் தொழுதாட்டாலும் அந்த ஆக்ஷன் ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கானா இது அவனுக்கு விதி வரும்போது நேரம் வரும்போது வயது வரும்போது நோயம் வருது. அவனுடைய சாப்பாடுடைய கொடுமையினாலே சில நேரத்தில் நோய் கொடுமையா மாறும். அப்படிதானங்க? யாரகமோ ராஹிமின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எப்ப நல்ல வார்த்தை அல்லாஹ்ட்ட கேட்டப்ப சல் ஹாஜத்துக்க, இப்ப கேளு அல்லாஹ்ட்ட, இப்ப கேளு உனக்கு உடனே கிடைக்கும். யாரகமோ ராஹிமின்னு அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உடனே லைன் உடனே கிடைச்சு. சல் ஹாஜத்து, உன் தேவையை உடனே அல்லாஹ்ட்ட கேளு, உடனே தருவான். என்ன வார்த்தை! எந்த வார்த்தையை அல்லாஹ்ட்ட சொன்னா எப்ப வேலை நடக்கும். பக்கத்து நான் அதோடு சொல்லல, சல் ஹாஜத்தக்க பக்கத்து நல்லதல்லாவும் இலைக்க, அல்லாஹ் உன்னைய இப்ப பாத்துட்டான்பா, அல்லாஹ் உன்னைய இப்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டான்பா. யார் ரஹமர் ராஹிமின்னு சொன்ன உடனே பார்க்க ஆரம்பிச்சுட்டான், இப்ப கேளப்பா. என்னைக்காவது நம்ம மறக்கும் போது யார் ரஹமர் ராஹிமின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். தெரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லாஹ்வுக்கு எது ரசிக்குமோ அது பேர், அல்லாஹ்க்கு எது பிடிக்குமோ அந்த பேர். நீங்க உலகத்துல எவனுமே அக்பர்னு பேர் வைக்க கூடாது. உலகத்துல அக்பர், முகலாயர்கள் அக்பர் இருந்தார், அவரு தன்னுடைய காயின் சிட்டி அல்லாஹு அக்பர்னு வச்சார். அல்லாஹு அக்பர்னு அடிச்சாரு, கொள்கையில உள்ள அல்லாஹு அக்பர்னு அடிச்சாரு. ஆலிம்கள் எல்லாம் புரட்சி பண்ணாங்க, நீங்க அந்த பேரை எடுங்க, அல்லாஹு அக்பர்னு நினைக்க. இன்னைக்கு நீங்க அல்லாஹு அக்பர்னு, நாளைக்கு எல்லாரும் அல்லாஹு அக்பர் ஒரு ஆளுடைய மாத்தியும் படிக்கலாம். அல்லாஹ் பெரியவன் சொல்லலாம். அரபி இலக்கணத்துல அக்பர் தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லலாம், மாத்தியும் சொல்லலாம். அக்பர் தான் அல்ல, நாளைக்கு பின்னால எப்படி சமூகம் சொல்லி உங்க கட்சிக்காரன் அக்பர் தான் கடவுள் சொல்லிடக்கூடாது. அதனால காயின் சிரிந்து தூக்குங்க, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் உலகத்தில் எவனுக்கும் அல்லாஹுக்கு நாளைக்கு டென்ஷன் ஆக்குற பேரு அக்பர் எவன் பேர் வைக்கிறானோ, யான் பெரிய மன்னன், மன்னாதி மன்னன், மா மன்னன் எவன் பேர் வைக்கிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் ரொம்ப கோபப்படுறான். என்ன மன்னன், எவ்வளோடா நீ இருந்த நீ? பாருங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அசர் தொழுட்டு இருந்தாங்க. ஒரு நாய் கிராஸ் பண்ணி போச்சு, ஒரு சஹாபி பின்னால கடந்து போயிடுச்சு. அவர் காலடியில போனவொன்னு அங்க செத்து விழுந்துச்சு. ரசூலுல்லாஹ்வையும் கிராஸ் பண்ணி போச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாரு. ஒரு சஹாபி பின்னால கிராஸ் பண்ணி போகும்போது அவர் அவருடைய காலடியிலே அப்படியே திடீர்னு செத்து விழுந்துச்சு. இதெல்லாம் வைங்கன்னு சொன்னாங்க, யார் அந்த நாயை திட்டினது? நான் தான். நீ என்ன வார்த்தையை சொல்லி திட்ட தெரியுமா? என்ன வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டா உங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்படும், அந்த உயர்ந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டப்பா, அதனாலதான் அல்லாஹ் அந்த நாயை சாவடிச்சான். தொழுகைக்கு அடைஞ்சலாக்கி ஆண்டவா அப்படின்னு சொல்லி என்ன. அப்ப அவர் என்ன வார்த்தையை சொன்னேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அல்லாஹ் உங்க இறைவா, இன்னி அத்துவல் கொண்டு நான் கேட்கிறேன், அன்னக்கல் ஹம்து, உனக்கே புகழானே, லா இலாஹ இல்லல்லாஹ், உன்னை தவிர யாரும் இல்லை. ஏன்னா அல் மன்னான் பதியு சமாவாத்து வல் அர்லி, வானம் பூமிகளை புதுமையா படைத்தவனே, உபகாரியே, யார் விழிக்கிறான், ஏன்னா கம்பீரமானவனே, இந்த நாயை நீ சாகடிப்பாயா, எங்களுக்கு தொழுகைக்கு கிராஸ் பண்ணது, இடைஞ்சல் பண்ணு. இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க போய்தான் இந்த நாயை அல்லாஹ் சாவடித்தான். ஆக துவாக்கல்ல உடனே நமக்கு லைனை தரக்கூடியதெல்லாம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிரி, ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் எதிர்கட்சி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு வில்லனை கொடுத்தான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அபூஜஹல் இருந்த மாதிரி ஃபிரௌன் 400 வருஷம் ஒரு நாள் கூட தலைவலியே வந்தது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆடு சாப்பிடுவான். நீங்க ஒரு கிலோ கறி கூட நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஆடு திம்பான். 400 வருஷம் தலைவலியே வந்தது கிடையாது. அவ்வளவு பெரிய விசித்திரமானவன், காய்ச்சலே வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிர்த்து நின்று நானே கடவுள்னு சொன்னான். சின்ன கடவுள் இல்ல, நான் பெரிய கடவுள்னு சொன்னவன். கடைசியில அல்லாஹ் என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சாபமிட்டான். ஆண்டவனே, அவனுடைய கஜானாவுடைய தங்கம் எல்லாம் கல்லாக மாத்து, அவனுடைய தங்க வெள்ளி எல்லாம் கல்லாக மாத்து. இன்னைக்கு எல்லாருமே துட்டை வச்சுதான் ஆணவத்தை அழியறான். அவனுடைய துட்டுகள் எல்லாம் தங்க காசு எல்லாம் கல்லா மாத்து, அவனை அழிச்சிருன்னு கேட்டான். ஆனா அந்த துவா கேட்டு 40 வருஷம் வரைக்கும் அவனை அழிய அல்ல லேட் பண்ண. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டான், ஆண்டவா, நான் அவனை அழிக்க கேட்டு கூட நீ அவன் நிறுத்திருக்கியே. அல்லாஹ் சொன்னா, அவர் வீட்டு வாசல்ல ஃபிரௌன் ஒரு காலகட்டத்துல அவன் சாதாரண மன்னனா இருக்கும்போது வீட்டு வாசல்ல கூட பிஸ்மில்லா எழுதினவன். அல்லாஹ்வுடைய பேர் அவனுடைய கோட்டையில இருக்கு. நீங்க அவன் மனசை பாக்குறீங்க, ஆனா அவனுடைய செவத்தை பாக்குறேன். அல்லாஹ் என்ன சொன்னா, நான் எதை பாக்குறேன்? அந்த நீங்க அவன் மனசுல என்னுடைய எதிரின்னு பாக்குறீங்க, நான் அவன் வாசல்ல எழுதின என்னுடைய பேரை பாக்குறேன். செவத்துல எழுதின பேருக்கு எவ்வளவு மதிப்புன்னா நம்முடைய உள்ளத்துல எழுதியிருந்தால் அவருடைய மதிப்பு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும் பாருங்க. உலகத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் லெட்டர் எழுதும்போது கூட, சுலைமான் நபி லெட்டர் பில்கிஸ் ராணி முஸ்லீமே கிடையாது, பில்கிஸ் ராணி எதிரியா இருக்கும்போது லெட்டர் எழுதுறாங்க, இன்னஹு பின் சுலைமான் வைனோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் நபி லெட்டர்ல பிஸ்மி எழுதிட்டு எனக்கு கட்டுப்பட்டுருங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துங்க. பில்கிஸ் ராணி என்ன ஸ்ரீலங்கா மாதிரி உள்ள சின்ன ராஜாங்கமா, அல்லது சின்ன சின்ன பிராந்திய அரசுகள் இருக்கிறது நேபாள மாதிரி சின்ன சின்ன தீவுகளா? பயங்கரமான பேரரசி, எவ்வளவு பெரிய, இவங்களே உலக ஆண்டு மன்னர். ஆனா அதுக்கு மேல அவங்க பெரிய அரசு, எவ்வளவு பெரிய அரசுன்னு சொன்னா சிம்மாசனமே மேல 40 அடி இருக்குமா, 80 அடி, 80 முழம் நீளத்துல, 80 முழம்
வானத்துல 80 முழம், தரையில 80 முழம். ஒரு அரசு அவ்வளவு பிரம்மாண்டமான சிம்மாசனம். அது மாதிரி அவங்களுக்கு 100 தளபதிகள், ஒவ்வொரு தளபதியும் கீழே 1,00,000 பேர் இருப்பாங்க. ராணுவம் இருக்கும் இல்லையே, 100 தளபதி, அந்த 100 தளபதி கீழே ஒவ்வொரு தளபதியில 1,00,000 ராணுவம். இன்னும் எவ்வளவு கோடிக்கணக்கான பில்டிங் ஆட்சி உள்ளவங்க உடனே அவங்க சரணடைஞ்சு மனைவியா மாறினாங்கன்னா இந்த பிஸ்மியுடைய பறக்கத்துலதான். ஒரு பேப்பர்ல இந்த லெட்டரை கொண்டு போனது ஆள் யாருந்தோ அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எறும்புத்தூரால உதுவுது பறவை தான் கொண்டு போச்சு. இந்த லெட்டர் கொண்டு போனதே உதுவுது பறவை வேண்டாமா, மரம் கொத்தி பறவை தானங்க கொண்டு போச்சு. தண்ணி எங்க கிடக்குன்னு கண்டுபிடிக்குது. அதுதான் பூமியில இன்னைக்கு தண்ணி எங்க இருக்கு இன்னைக்கு மனுஷன் கூட தெரியாதுங்க. அந்த வகையில பறவைக்கு எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க. அப்போ புது பறவைட்ட மத்த பறவைகள் எல்லாம் பேட்டி கேட்டுச்சான். ஆமா, நீ எப்படி உயிரோடு திருப்பி வந்த, எப்படி பாதுகாப்பா போனேன்? பிஸ்மியுடைய பாதுகாப்பு தான். கடிதத்துல யாருடைய பேர் இருந்தது? அல்லாஹ்வுடைய பேர்லவா இருந்தது? இந்த பேர்ல நான் போனதுனால சாகர வரைக்கும் அல்லாஹ் எனக்கு கியாமத்து நாள் வரைக்கும் என் தலையில கிரீடத்தை சூட்டினான். சொல்ல போனா போற வழியில நிறைய விபத்தை பார்த்தேன். சும்மா 4000 வேடர்கள். எத்தனை ஆயிரம் வேடர்கள்? குண்டு துப்பாக்கி வச்சு விடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த காலத்தையும் குண்டு இருந்துலங்க. குண்டை வச்சு தாக்கக்கூடிய பறவைகள் சுடக்கூடிய வேடர்கள், என்னைய 4000 வேடர்கள் குறி தவறாமல் கரெக்டா சுடக்கூடியவர்கள் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க. அதையெல்லாம் தூசி தட்டி இந்த பிஸ்மியுடைய பறக்கத்துல பாதுகாப்பா நான் போயிட்டு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ்வுடைய பேரை நாம சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அல்லாஹ்வுடைய பேரோடு நினைக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இஸ்லாமிய வரலாறுல இப்ராஹிம் மத்துபூலின்னு ஒரு ஞானி இருந்தார். இப்ராஹிம் மத்துபூல் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஹிஜ்ரி 880 வாழ்ந்தவர். பைத்துல் முகத்தஸ் போற வழியில வஃபாத் ஆயிட்டாங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களை பத்தி எழுதுவாங்க. இவங்க ஒரு சமயம் மிஸ்ர் நாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. போகும் பொழுது ஒரு பொம்பளை, பெரியவங்களே நில்லுங்க, பெரியவங்களே நில்லுங்க அப்படின்னு இடையில கிராஸ் பண்ணாங்க. அவங்க போன கழுதையை நிறுத்தினாங்க. என்னம்மா, என் பையனை பிரித்தான்ல, என் பிள்ளைய ஜெயில புடிச்சு வச்சுட்டாங்க, நீங்க என்ன செய்யணும்? அவங்க வர்றதுக்கு விடுதலை செய்யணும், துவா செய்யணும். அப்படியா? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லி துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. துவா செய்ய முடிச்சோன்னு சொன்னாங்களா, என்ன நிக்கிறான் பாரு பையன். உடனே பார்த்தாரு, அங்கே நிக்கிறாங்க. சரின்னு அந்த பையனை கூட்டு போகும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான், அந்த அம்மா சொல்லிச்சான், அல்லாவுக்கு இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாட்ட கேட்டுட்டா அந்த செகண்ட்ல அங்கனே கொடுத்துறான் அல்லாஹ். இப்படியும் சில பேர் அல்லாவுக்கு இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம். ஒரு டாக்டர்கிட்ட போனா கூட 3 நாள் ஆகும், 30 நாள் ஆகும், ஒரு மண்டல சாப்பிடும், 40 நாள் சாப்பிடும் சொல்றான். அப்போ அல்லாட்ட கேட்ட அடுத்த நொடியில் காரியத்தை நிறுத்தக்கூடியது பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? பிஸ்மில்லா. பாருங்க, அல்லாஹ்வுடைய பேரை நம்முடைய இரத்த நாளங்களில் நாம் பயன்படுத்துகிற பொழுது தொட்டதெல்லாம் துலங்கும். எப்படி பூக்களிலே மணக்குமோ அது மாதிரி நம்முடைய வார்த்தைகள் மணக்கும், நம் வாழ்க்கைகள் மணக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில பிஸ்மியை மறக்காத ஒரு வாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.